திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ஏடிஎம்களில் 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கும்பல் காரில் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வந்திருக்கக்கூடிய கார் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காரை தேடும் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? மோகன், இப்போ இந்த கார் கண்டறியப்பட்டிருக்கிறதா? இந்த காரை கண்டுபிடிக்க என்ன ஏற்பாடுகள், என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? மாவட்டத்தில் காலையிலிருந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 4 இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்ட தொகை 72 லட்சம் ஆகும். காலையிலிருந்து போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்த கார் எங்கெல்லாம் சென்றது என்ற பல்வேறு கோணங்களில் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 3 காவல் கண்காணிப்பாளர் தற்போது வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சற்று முன்னதாக நம்ம ஒரு செய்தி வெளியிட்டுள்ளோம். அந்த செய்தியில் கொள்ளையர்கள் பயன்படுத்தியது ஆந்திரா மாநிலத்தை பதிவெண் கொண்ட ஒரு டாடா சுமோ வாகனம் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியின் காட்சி நமக்கு கிடைக்கப்பெறாத நிலையில் தற்போது அந்த காட்சி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு முன்னதாக போலூர் அந்த பஜார் வீதியில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைச்சிருக்குது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த காட்சிகளை வைத்து போலீசார் அனைத்து இடங்களிலும் இதே வண்டிதான் சென்றது என்ற ஒரு உறுதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த காரில் சென்றவர்கள் 4 பேரா 5 பேரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். காரில் உள்ளவர்கள் யார் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் வடமாநிலத்தர் என்ற ஒரு இது மட்டும் வெளியாகி உள்ளது. விஷ்ணு, திருவண்ணாமலை கலசப்பாக்கம் போலூரில் 4 ஏடிஎம்களில் கொள்ளையானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அதில் அந்த கார் செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சதீஷ், இப்போ இந்த காரை தேடும் பணி அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலத்தில் தான் அந்த திருடர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக விஷ்ணு, ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம் என அனைத்து இடங்களிலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதே போன்ற ஒரு சம்பவம் நேற்று ஆந்திரா மாநிலத்தில் நடைபெற்றதாக சற்று முன்னதாக போலூர் சம்பவம் நடந்த இடத்தில் வேலூர் சரக டிஐஜி பார்வையிட்டார். சரக டிஐஜி பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பு தவிர்க்கப்பட்டது. பிறகு செய்தியாளருக்கு கேட்ட கேள்விக்கு அவர் நேற்று இதே போன்ற ஒரு சம்பவம் ஆந்திராவில் நடந்தது உண்மைதான், அதே கும்பலாக அதே கொள்ளையர்களாக இருக்குமோ என ஆந்திராவிற்கு ஒரு தனிப்படையும் கர்நாடகா என அனைத்து இடங்களுக்கும் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு, நன்றி மோகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.